السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 153. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 153ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தஅலீமி ஹுருமாத்தில் முஸ்லிமீன வ பயானி ஹுகூகிஹிம் வஷ்ஷஃபகத்தி அலைஹிம் வ ரஹ்மத்திஹிம் என்ற இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய அமையக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீன் 153ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் முத்தம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்க யாரு? அலி ரதியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகனான ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தையான அந்த ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். அப்போ அவர்களுக்கு அருகாமையில் இருந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லப்படக்கூடியவங்க சொன்னார்கள், எனக்கு 10 பிள்ளைகள் உண்டு யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கு, அவர்களில் எவரையும் நான் முத்தமிட்டது இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த 10 பேரில் நான் ஒருத்தவரு கூட நான் இப்பெல்லாம் முத்தமிட்டதே கிடையாது யா ரசூலல்லாஹ், இது என்ன புது செயலாக இருக்கு யா ரசூலல்லாஹ் என்பதாக அவர் சொல்றார். அப்போ அவர் உற்று பார்த்து அவரை உற்று நோக்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரக்கம் இல்லாதவன் அல்லாஹுவினால் இரக்கம் காட்டப்பட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப யார் ஒருத்தவன் இந்த உலகத்துல இரக்கம் காட்டாதவனாக இருப்பாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டாதவனாக ஆகிருவான். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இரக்கம் காட்டும் விதமாக நீங்கள் அவர்களுக்கு முத்தமிட்டு கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களோடு நீங்கள் முத்தமிடுங்கள். அப்படி முத்தமிடவில்லை என்று சொன்னால் உங்களிடத்துல இரக்கம் என்பது இல்லை என்று அர்த்தம். அப்ப இரக்கம் இல்லைன்னு சொன்னா அல்லாஹு தஆலா உங்களுக்கு இரக்கம் காட்டாதவனாக ஆகிவிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தருவார்கள். இப்ப இதுதான் முதலாவது ஹதீஸ். அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக நபியிடம் வந்த காட்டரபிகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸ்ல ஒரு சின்ன சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சில கிராமத்து காட்டரபிகள் வந்தார்களாம். வந்துட்டு சொன்னார்கள், உங்கள் வீட்டு சிறுவர்களை நீங்கள் முத்தமிடுவீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த காட்டரபிகள் கேட்டாங்க. கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், எங்கள் வீட்டு சிறுவர்கள் அனைவரையும் நாங்கள் முத்தமிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த காட்டரபிகள்லாம் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக
நாங்கள் முத்தமிட மாட்டோம், எங்கள் வீட்டு சிறுவர்கள்லாம் நாங்கள் முத்தமிட மாட்டோம் என்று அவர்கள் ஒரு மாதிரியாக சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களின் இதயங்களில் இருந்து கருணையை அல்லாஹு தஆலா எடுத்து விட்டான் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கருணை என்ற தன்மையை அல்லாஹு தஆலா எடுத்துட்டான், அவன் எடுத்ததற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலடியாக ஒரு பதிலை கொடுத்தார்கள் அந்த காட்டரவிகளுக்கு. இப்போ இந்த செய்தியை தான், இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ்ல சொல்ல வருவாங்க. இதன் காரணமாக தான் நபியிடம் வந்த காட்டரபிகள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அடுத்தபடியாக மூன்றாவதாக, இரக்கம் காட்டாதவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மக்களிடம் ஒருவன் இரக்கம் காட்டவில்லை என்றால் அவனுக்கு அல்லாஹ்வும் இரக்கம் காட்ட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்ப யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்கும் நன்மையை ஏவி அவர்களுக்கும் கருணை காட்டி அவன் நடந்து கொள்கிறானோ, அப்படி இருக்கக்கூடிய அந்த நபருக்கு தான் அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டக்கூடியவனா இருப்பான். இப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய அந்த நபர்களுக்கு நீ இரக்கம் காட்டலன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா நீ இந்த உலகத்துல செய்த அந்த பாவம் இருக்குதா இல்லையா, பாவமான காரியங்கள் இருக்குமா இல்லையா, அதற்கெல்லாம் இரக்கம் காட்டாமல் அந்த பாவத்திற்கு கடுமையான தண்டனை உனக்கு வழங்கிவிடக்கூடியவனா இருப்பான். இப்ப அல்லாஹ் உனக்கு எந்த விதத்திலேயும் இரக்கம் காட்ட மாட்டான், அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹு தஆலா இரக்கம் காட்ட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தருவாங்க. அப்ப இந்த செய்தியின் காரணமாக தான் இரக்கம் காட்டாதவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸை குறித்தான செய்திகளை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 225வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 225வது ஹதீஸாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபுல எத்தனையோ ஹதீஸுகள், அதிகமான ஹதீஸுகளுக்கு இந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள தொட்டு தான் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக அந்த ஹதீஸ் எல்லாம் அமையுது. இப்போ பொதுவா ஒரு விஷயம் விளங்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள்ல, அதாவது சஹாபாக்கள்ல எக்கச்சக்கமான சஹாபாக்கள் ஏராளமான ஹதீஸுகளை நமக்கு அறிவிச்சு தந்திருக்கிறாங்க. அதுல ஏராளமான ஹதீஸுகளை ஆண் சஹாபாக்களும் பெண் சஹாபாக்களும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆண் சஹாபாக்கள்னு பார்த்தா நிறைய பேர், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு என்று இப்படி ஏராளமான சஹாபாக்கள் அறிவிச்சிருக்காங்க. பெண் சஹாபின்னு பார்க்கும் பொழுது அதிகமான ஹதீஸுகளை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித துணைவியாரான அது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் ஏராளமான ஹதீஸ். அப்போ இப்படி ஆண் பெண் என்று இந்த நபித்தோழர்கள்ல இருந்து அதிகமான ஹதீஸ் கணக்கு போட்டா யார் அதிகமான ஹதீஸ அறிவித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களாக தான் இருக்கின்றார்கள். அப்போ இந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகள், அதிகமான ஹதீஸுகள் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த சஹாபி தான், இந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தன்னுடைய வாழ்நாள்ல அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்க விளங்கிக்கணும். ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கப்பலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் முத்தமிட்டார்கள் அல் ஹஸன் இப்ன
அலியின் ரதியல்லாஹு அன்ஹுமா. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். அப்போ தன்னுடைய பேர குழந்தை அலி ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டாங்க அப்படின்னு அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்ப அந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்போ வஇந்தஹு இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுக்கு அருகாமையில் அல் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்பவருடைய மகனான அக்ரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இருந்தார்கள். அப்போ அந்த சமயத்துல ஃபகால் அல் அக்ரா, அப்பொழுது அக்ரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள், இன்னலி ஆஷரதம் மினல் வலதி, இன்னலி நிச்சயமாக எனக்கு இருக்கின்றது, ஆஷரதம் மினல் வலதி பிள்ளைகளில் இருந்து 10 பிள்ளைகள் எனக்கு இருக்கின்றது. மா கப்பல்து மின்ஹும் அஹதன், அவர்களிலிருந்து ஒருவரையும் நான் முத்தமிட்டது இல்லை என்று அந்த அக்ரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்போ இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைய முத்தமிட்டதை பார்த்த பொழுது அந்த அக்ரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு 10 பிள்ளை இருக்குது யார சொல்லலாம், அந்த 10 பிள்ளைகள்ல இருந்து நான் யாரையுமே இப்படி நான் முத்தமிட்டதே கிடையாது, இப்படி நான் முத்தமிட்டது யாரையும் நான் முத்தம் கொடுத்தது கிடையாது என்று அவர்கள் சொன்ன பொழுது, அப்பொழுது ஃபநظர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு அருகாமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அப்ப அவர் புறத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்தார்கள். ஃபகால, எனவே சொன்னார்கள், மல்லா யர்ஹமு, யார் இரக்கம் காட்ட மாட்டாரோ, லா யுர்ஹமு, அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த உலகத்துல யாரெல்லாம் பிற மக்களுக்கு இரக்கம் காட்டாதவராக ஆகியிருக்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு இரக்கம் காட்டப்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த சஹாபிக்கு அந்த அக்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுங்கள். அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை முத்தமிட்டு நீங்கள் பழகுங்கள். அந்த முத்தம் என்பது நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய ஒரு இரக்க குணமாக இருக்கின்றது. அப்போ ஒரு பிற முஃமின்களுக்கு காட்டக்கூடிய இரக்கமாக அது இருக்கின்றது. அந்த இரக்கத்தை நீங்கள் காட்டலன்னு சொன்னா, காலம் முழுவதும் நீங்கள் இந்த இரக்கத்தை நீங்க தரலன்னு சொன்னா, ஒரு காலத்தில் உங்களுக்கு இரக்கம் காட்டப்படாது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்ற இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்றாங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸனை புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்ப இந்த ஹதீஸு இந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல், இரக்கம் காட்டுதல், அன்பு செலுத்துதல் என்ற இந்த பாடத்திற்கு கீழ் இந்த ஹதீஸ் வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரக்குழந்தை முத்தமிட்ட பொழுது அந்த அக்ரா ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா இல்லையா, என்னுடைய பிள்ளைகள் நான் இப்படி முத்தமிட்டதே இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க, மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், லா யுர்ஹம் என்பதாக சொன்னார்கள். இப்ப யார் இரக்கம் காட்ட மாட்டார்களோ அவருக்கு இரக்கம் காட்டப்பட மாட்டாது, அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் அந்த உலகத்துல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே இல்லையா. அப்போ முஃமின்களுக்கு இரக்கம் காட்டுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். பிற முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அன்பு செலுத்தி அவர்களுக்கு இரக்கம் காட்டுதல் என்பது இஸ்லாத்தில் போற்றப்படக்கூடிய ஒரு செய்தியாக, ஒரு செயலாக இருக்குது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸு இந்த முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இரக்கம் காட்டுதல், கண்ணியப்படுத்துதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படக்கூடியதாக இது அமைகின்றது. அப்ப இதுதான் 225வது ஹதீஸ். அடுத்தபடியாக இந்த 226வது ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் வாங்க. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, وعن عائشة رضي الله عنها,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித துணைவியாரான உம்மு முஃமினீனான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. காலத் அது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கதீம நாசும் மினல் அராபி, அராபுல இருந்து சில மக்கள் வந்தார்கள். அராபுன்னு சொன்னா கிராமத்து அரபிகள், அதாவது ஊருக்குள்ள வாழக்கூடிய அரபிகள்னு சில அரபிகள் இருப்பாங்க. இப்போ கிராமத்து வாசிகள், கிராமத்து அரபிகள் என்று சொல்லப்படக்கூடிய சில அரபிகள் இருப்பாங்க. அப்போ அந்த கிராமத்து அரபிகளை பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் அந்த அளவிற்கு பக்குவம் இல்லாத ஒரு நபர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த அளவு படிச்சிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அது போல ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமத்து வாசிகள். அப்போ அவங்களுக்கு தான் அராபின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கிராமத்து அரபிகள்ல இருந்து சில மக்கள் வந்தார்கள். அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். அப்ப வந்து ஃபகாலு, அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், அதுகப்பிலூன சுபியானக்கும், உங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் முத்தம் கொடுப்பீர்களா, உங்களுடைய வீட்டு சிறுவர்களை நீங்கள் முத்தமிடுவீர்களா என்பதாக அந்த காட்டு அரபியிலிருந்து வந்த அந்த மக்கள் கேட்டாங்க. அப்போ ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம், ஆமாம், நாங்கள் முத்தமிடக்கூடியவர்கள் தான். எங்களுடைய வீட்டு சிறுவர்களை நாங்கள் முத்தமிடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த காட்டு அரபிகளுக்கு சொன்னார்கள். அதற்கு காலு, அந்த காட்டு அரபிகள் சொன்னார்கள், லாக்கின்னா, என்றாலும் நாங்களாகிறவர்கள், வல்லாஹி, அல்லாஹின் மீது சத்தியமாக, மானு கப்பிலு, நாங்கள் முத்தமிட மாட்டோம். இப்போ அல்லாஹ் மீது சத்தியமாக, என்னதான் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடக்கூடியவர்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சிறு பிள்ளைகள்லாம் முத்தமிடக்கூடியவர்கள் நாங்கள் ஆக மாட்டோம், நாங்க அப்படிலாம் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்னாங்க. அப்ப அந்த சமயம் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ அம்லிகு, நான் கொடுக்க சக்தி பெறுவேனா, இன் கான நஸஅ மின் குலூபிக்கும் ரஹமத, அந்த ரஹமத்தை அல்லாஹு தஆலா உங்களுடைய கல்புகளில் இருந்து, உள்ளங்களில் இருந்து அல்லாஹு தஆலா எடுத்து விட்டால் என்று சொன்னால் நான் அதை கொடுக்க சக்தி பெறுவேனா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா உங்க கல்புல இருந்து, உங்க உள்ளங்கள்ல இருந்து அந்த இரக்கம் என்ற தன்மையை நீக்கிட்டான்னு சொன்னா அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தான் மனதில் இரக்கம் இல்லாதவர்களாக இருக்கின்றீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த காட்டரபியரிடத்தில் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸினை புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸு இந்த முஃமின்களை கண்ணியப்படுத்துதல், முஃமின்களுக்கு இரக்கம் காட்டுதல் என்ற இந்த தலைப்பின் கீழே இந்த ஹதீஸு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த காட்டரபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த முத்தமிடுவதன் மூலமாக ரஹமத் என்பது இருக்கின்றது, இரக்க குணம் என்பது இருக்கின்றது என்பதை நிரூபித்து தந்தார்கள். அப்ப அந்த இரக்க குணத்தை அல்லாஹு தஆலா உங்க கல்புல இருந்து நீக்கிட்டான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அப்போ அந்த இரக்கம் காட்டுதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கின்றது. ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த இரக்கத்தன்மை, அந்த முத்தமிடுதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு இரக்க குணமாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நிரூபித்ததின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல், முஸ்லிம்களுக்கு ரஹமத்து செய்தல், கருணை காட்டுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, 227வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸு யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதாக பார்க்கும் பொழுது, வான் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு,
அப்துல்லா என்பவருடைய மகனான ஜரீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மன் ஒருவன் லா யர்ஹமின் நாஸ மக்களுக்கு இரக்கம் காட்டாத ஒருவர், லா யர்ஹமுஹுல்லாஹு அல்லாஹு தஆலா அந்த நபருக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப மக்களிடத்துல யார் இரக்க குணத்தை காட்டாமல் இருப்பாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா இரக்க குணம் அளிக்க மாட்டான், இரக்கம் காட்ட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ மக்களிடத்துல இரக்க குணத்தோடு நடந்து கொள்ளுதல், கருணையோடு அந்த கருணை பார்வையோடு நடந்து கொள்ளுதல் என்பது மக்களிடத்துல ரொம்ப முக்கியம். இந்த பாடத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் மக்களுக்கு பிற மக்களுக்கு இரக்க குணத்தோடு நடந்து கொள்ளுதல். அப்போ உபகாரம் செய்து கொடுக்கணும். ஒரு மக்களால முடியாம இருக்கிறாரா அவருக்கு இரக்கப்படணும். அவரு சில விஷயம் செய்யாமல் இருக்கிறாரா, நம்முடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறாரா, அவருக்கு இரக்கம் காட்டி அவருக்கு அவர் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன செயலுக்கும் நம்ம பெரிய சலுகைகளை வழங்கணும். அவன் அப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டான், உதவி செய்யாம அவர்களை புறக்கணிக்காமல் இருந்து புறக்கணித்து விட்டு அப்படி இருக்காம நீங்கள் அவர்களுக்கு இரக்க குணம் காட்டி அவர்களோடு நீங்கள் ஒன்றி வாழ்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த உலகத்துல அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவத்திற்கு நீங்க இரக்க குணம் காட்டி நடந்தாதான் இந்த உலகத்துல நீங்க செய்யக்கூடிய பெரும் பெரும் பாவத்திற்கெல்லாம் அல்லாஹு தஆலா நாளை இரக்க குணம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் சொல்லதாக சொன்னாங்களா இல்லையா? அப்ப மக்களுக்கு நீங்க அந்த இரக்க குணம் காட்டாம மக்களை மன்னிக்காம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா மறுமையின் நாள்ல உங்களை மன்னிக்காம உங்களுக்கு இரக்க குணம் காட்டாம ஆயிட்டான்னு சொன்னா உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் ஆளாகக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸினை புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இரக்க குணம் காட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி காட்டினார்கள். அப்படி இரக்க குணம் காட்டலன்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹு தஆலா இரக்க குணம் காட்ட மாட்டான். அதனால மக்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் இரக்க குணம் காட்டக்கூடியவர்களாகவே ஆகுங்கள், அப்படியே நீங்கள் இருங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள் இல்லையா? அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல், இரக்கம் காட்டுதல், அன்பு செலுத்துதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 225வது ஹதீஸ், இந்த 226வது ஹதீஸ், இன்னும் இந்த 227வது ஹதீஸ் என்று இந்த 3 ஹதீஸை குறித்தான தர்ஜிமாக்களையும் அதற்கான விளக்கங்களையும் அங்கு சொல்லப்பட்ட செய்திகளையும் பற்றி நாம் முழுமையாக பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 228வது ஹதீஸிற்கான அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், அதுல சொல்லப்படக்கூடிய தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் விரிவாக நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.